இன்றைய நாளின் புனித ஜோசப் வாஸ் இலங்கையின் திருத்தூதர் என்று போற்றப்படுகின்றார். கோவா மண்ணிலே 1651 வருடம் இவர் பிறக்கின்றார். 1677 வருடம் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். ஒரு சில ஆண்டுகள் மட்டும் தான் இருக்கின்ற இடத்திலே பணி செய்துவிட்டு கடவுளின் அழைப்பு என்பது அவருக்கு வேறு விதமாக இருக்கின்றது. இலங்கையிலே இரு மனிதர்கள், இருவிதமான குழுக்கள் அங்கு இருக்கின்றன. ஒரு புறம் டச்சுக்காரர்கள் இருக்கின்றார்கள், ஒரு புறம் வேறு குழு இருக்கின்றது. இவர்களுக்கு மத்தியிலே இவர் பணி செய்ய ஒரு சிறப்பான அழைப்பு இவருக்கு அருளப்படுகின்றது. இந்த டச்சுக்காரர்கள் கிறிஸ்தவர்களை ஒடுக்குகின்றார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து இவர்கள் தங்களது வாழ்விலே அடக்குமுறையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவம் தழைத்தோங்கி இருக்கின்ற அந்த காலத்திலே கிறிஸ்தவமானது தடை செய்யப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்த டச்சுக்காரர்களின் கப்பலிலேயே இவர் பயணம் செய்கின்றார். இவர் ஒரு கூலி தொழிலாளியைப் போல வேடமிட்டு அந்த இடத்திற்கு அவர் கடந்து செல்கின்றார். 20 நாட்கள் அந்த கப்பல் பயணம். அந்த பயணத்தை முடித்துவிட்டு கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற ஒரு பகுதிக்கு செல்கின்றார். அந்த இடத்திலே தான் ஒரு குருவென்று கூட சொல்லிக்கொள்ளாமல் ஒரு யாசகரை போல, அதாவது ஒரு பிச்சைக்காரரை போல ஒவ்வொரு இல்லங்களையும் இவர் சந்திக்கின்றார். இவர் ஒரு குருவானவர் என்று மக்கள் உணர்கின்றார்கள். அவர்களுக்கென்று இல்லங்களிலே திருப்பலி நிகழ்த்துகின்றார். பலவிதமான பிரச்சனைகளையும் எளிதாக சந்திக்கின்ற ஒரு தனிப்பெரும் வல்லமையும் வரத்தையும் இறைவன் அவருக்கு தருகின்றார். வாழ்ந்த காலங்களிலே இவர் கடந்து செல்கின்ற பாதைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் வித்தியாசமான வேடமிட்டு அங்கு செல்லுகின்றார். மூட்டை தூக்குபவரைப் போல, கூலி தொழிலாளியைப் போல, வியாபாரியைப் போல பலவிதமான வேடங்கள் அணிந்து கிறிஸ்தவ மக்களை சந்திக்கின்றார். இவரது இந்த ஆர்வத்தை பார்க்கும் பொழுது 1711 வருடம் இவர் இறக்கின்றார். 1710 வருடத்திலே பார்க்கும்போது 55,000 மக்கள் கத்தோலிக்கர்களாக அவர்கள் மனமாற்றம் அடைந்து கத்தோலிக்க விசுவாசத்தை அங்கே பரப்புகின்றார். 30 ஆண்டுகளில் 300 ஆலயங்களை எழுப்புகின்றார். இன்றைக்கும் இலங்கையில் கத்தோலிக்க விசுவாசம் தழைத்தோங்கி இருக்கின்றது என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இலங்கையின் அப்போஸ்தலர் திருத்தூதர் என்று போற்றப்படுகின்ற இந்த புனித ஜோசப் வாஸ்.